என் பேர் பிரபாவதி. நாங்கள் குளத்தூர்லேருந்து வரோம். இங்கே விட்ரு பாஸ்டர்கிட்ட நாங்கள் ப்ரேயர் பண்ணும்போது எனக்கு 4 பொண்ணு. எனக்கு வீட்டுக்காரர் சரியில்லை. அந்த பெரிய பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு, லவ் பண்ணு. அவங்க மாமியார் வீட்டில் ரொம்ப பிரச்சனை, அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை இருக்கும்போது இங்கே இருக்கும்போது கூட்டமாக எல்லாருமே வருவோம். நாங்கள் உக்காந்து பெரிய பொண்ணுக்கு கீழே வந்துடுவாங்க, ப்ரேயர் பண்ணாலும் கீழே வந்துடுவாங்க. அப்போ தான் எங்களுக்கு தெரியும், இங்கே ஃபஸ்ட்டு ப்ரேயர் பண்ணும்போது அவள் கீழே வரும்போது அசுதாவி இருக்குது எங்களுக்கு அப்படின்ட்டு ரொம்ப பயமாக இருக்கும் எனக்கு. அது இல்லாமல் 2வது பொண்ணுக்கு அதே மாதிரி ஆயிடுச்சு. அது இல்லாமல் 3வது பொண்ணுக்கு 4 பொண்ணுங்களுக்கு அதே மாதிரி ஆகும்போது நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். படித்த சாப்பாடு அப்படியே இருக்கும், சாப்பிட முடியாது. அப்புறமா ஐயா கிட்டே ப்ரேயர் பண்ணேன். எங்கள் பொண்ணு கேட்டாங்க, நான் இங்கே கொடுத்துன்னு இருக்கணும் ஐயா, இங்கே இந்த ஊரில் நான் இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். நீ இப்படியே கண்ணு மூட்டு, நீ சென்னையில் தான் இருப்ப, ஆனால் சின்ன ஒரு கிச்சனு, ஒரு ஆள், ஒரு சின்னதாக ஒரு பாத்ரூம் தான், ஒரு சின்னதாக ஒரு கிச்சன் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எங்கள் பொண்ணுக்கு சொன்னாங்க. ஆனால் சரி சொல்லு 2 மாதம் ஆயிடுச்சுன்னா அதே மாதிரி தான் சென்னையில் தான் இருந்தாங்க அவங்க கொடுத்தனும். அப்போ அந்த நம்பிக்கை சரி திருப்பி நடுவில் வரணும்னு நினச்சேன். நான் வர முடியல. திருப்பி மறுபடியும் பழைய மாதிரி நாங்கள் வந்ததப்போ திருப்பி எனக்கு வீடு பிரச்சனை. வீடு பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். 17,000 ரூபாய் கொடுத்து கூட நிம்மதி இருக்காது அந்த வீட்டில். நடந்தாலும் படிக்கட்டு தேயுது அந்த மாதிரி பேசுவாங்க ஹவுஸ் ஓனரு. நீங்கள் நிறைய கூட்டமாக வரங்க, மேலே போகிறீங்க வரீங்க அப்படின்னு சண்டையாக இருக்கும். ஆனால் வீடு பார்த்தா லட்சணமாக இருக்கும், நிம்மதி இல்லை. அப்புறமா ஐயா கிட்டே சொன்னேன், இந்த மாதிரி வீடு தேடுறேன் ஐயா அப்படின்ட்டு. கண்டிப்பாக வீடு கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். எனக்கு ஹவுஸ் ஓனர் இல்லாமல் வீடு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வீடு சின்னது இப்போ இருக்கிறது, அவ்வளோ நல்லா இல்லைன்னா கூட, ஆனால் ஹவுஸ் ஓனர் சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. அந்த மாதிரி ஐயா கிட்ட. இன்னொன்று பாப்பா, இப்போ எங்கள் பொண்ணு கூட சொன்னாங்க, எங்கள் பேத்திக்கு தான் உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. ஒரு கால் இப்படியே மடங்கி தான் இருந்துச்சு. அந்த ஜுரம் வந்துச்சு, கால் மடங்கிடுச்சு, காலை நீட்ட முடியல. ஹாஸ்பிட்டலுக்கு வா கூட்டின்னு போகலான்னு எங்கள் 2வது பொண்ணு தான் கூட்டின்னு போனோம். உள்ளே போனோன்னா காலு தொட்டால்மா கத்துறான், வா ஐயா ஏசப்பா, ஜுரம் வந்தால் ரொம்ப பேருக்கு கால் வராமல் இருந்துச்சு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது இந்த பிள்ளைக்கு. இது ஏன் கரம் இல்லை, உன் கரமாப்பா. நான் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ப்ரேயருக்கு போயிட்டு வந்தேன். அங்கே சொன்னது என்ன, உங்கள் நம்பிக்கையோடு ப்ரேயர் பண்ணால் எதனா நடக்கும்னு சொன்னாங்க விட்ரு பாஸ்டர். அதே மாதிரி அந்த நம்பிக்கையோடு தான் நான் இப்போ போயிட்டு ப்ரேயருக்கு போயிட்டு நான் இந்த பிள்ளை இந்த மாதிரி பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன்னா, ஹாஸ்பிட்டலில் டாக்டர் பார்த்துன்னு இருக்கிறாங்க, நான் அந்த காலை பிடிச்சி ப்ரேயர் பண்ணே இருக்கிறேன், அந்த காலில் சிலுவை போட்டுன்னே இருக்கிறேன். அதுக்கப்புறம் நான் அந்த கால் நல்லா ஆகிட்டோம். போகும்போது வீட்டுக்கு போகும்போது நடந்து வரணும் அப்படின்னு நாங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு, நானும் என் மனசில் ப்ரேயர் பண்ணுறேன், என் பொண்ணு பாட்டுக்கு என் பொண்ணு ப்ரேயர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வரும்போது நல்லா ஒன்றுமே இல்லை, எக்ஸ்ரே எடுத்து எக்ஸ்ராவில் ஒன்றுமே இல்லை, நல்லா இருக்குது அப்படின்ட்டாங்க. ஆனால் இங்கே ப்ரேயருக்கு போனதுக்கு எனக்கு அன்றைக்கே ஒரு விடுதலை கொடுத்தாங்க.